ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாம். வீடியோ போட்டு ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு போடலாமே அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாடுகிறேன் நான் தாலோ பனிசே போவிழ்த்தாலோ பொன்மணி தாலேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச எண்ணது. இப்போ வந்துட்டு எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா, பார்லருக்கு எப்பயுமே ஃபுல் டே போவேன். இன்னைக்கு வந்துட்டு இந்த 2 நாளாக ஆஃப் டே தான் போயிட்டுருக்கேன். இப்போயே மணி 11 ஆயிடுச்சு. 12:15 இன்னும் பாப்பாவை வேற கூப்பிடணும். இப்படி தான் போய் எப்போ தான் முடிக்க போகிறேன்னு தெரியல. என்னடா கீழே பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி கோல்டு மாதிரி இருக்கா, அதான் அப்படி வச்சுட்டே இருக்கேன். இதில் எனக்கு தடுமை வேற பிடிச்சிக்கிடுச்சு. ஓகே, எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க? கீழே பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கேன். எல்லாம் பூ கட்டிகிட்டு இருக்கேன். நேற்று பூ வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால பூ கட்டிட்டு ஈவினிங் சாமி கும்பிடணும்ல, அதுக்கு தான் பூ கட்டிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு சரி பூ கட்டிக்கிட்டே சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு தான் உட்காந்துருக்கேன். எதுக்கு சும்மா உட்காந்து கட்டிகிட்டு இருக்கணும் அப்படின்னு அவங்க கூட பேசலான்னு வந்திருக்கேன். சரியா, என்ன பேசலாம்? நான் வீடியோ போடுறதெல்லாம் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா, இன்னும் எதுவும் இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான்லாம் எப்படி தெரியுமா, நம்மளோட ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம ஒரு டைம் பார்த்து அவங்கள்ட்ட பேசிட்டு மறுநாள் அவங்க வந்து மீடியாவில் பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு நான் உடனே ஃபாலோ பண்ணிடுவேன், லைக் பண்ணிடுவேன், ஏதாவது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிடுவேன். ஆனால் இங்கே வந்துட்டு என் கூட இருக்கிறவங்கலாம் எப்படி தெரியுமா, என் வீடியோ பார்ப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. லைக் பண்ணுவாங்களா என்னன்னு இன்ஸ்டாவில் யார் யார் லைக் பண்ணியிருக்கான்னு தெரியும், யூடியூப்பில் தெரியாது இல்லையா? அதனால எனக்கு யார் பண்ணுறா பண்ணலை அப்படின்னு தெரியாது. லைக் பண்ண மாட்டாங்க, கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் வந்து நல்லா இருக்கு, சூப்பர், இல்லை ஏதாவது குறை இருக்குது அப்படின்னாலும் நான் கமெண்ட் பண்ணிடுவேன். என்னைய தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி நம்மளை தெரிஞ்சவங்க வந்திருக்காங்களே, நம்ம லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் என்னோட மைண்ட் செட் இருக்கும், பிடிச்சாலும் பிடிக்கலனாலும். ஆனால் நான் வந்து யாரையுமே பிடிக்கல அப்படின்னா கம்பேர் பண்ணவே மாட்டேன். என் கூட இருக்கிறவங்க என் வீடியோவை எல்லாம் பார்ப்பாங்க, ஆனால் லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப்பு எதுவுமே பண்ண மாட்டாங்க. எனக்கு வேண்டாம், நீங்கள் பண்ண வேண்டாம், பிடிச்சிருந்தா பண்ணுங்க, ஓகே. என் ஃப்ரெண்ட்ஸுமே அப்படிதான். எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறவங்கனாலுமே என் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுவாங்க, ஓகே. ஆனால் கமெண்ட் பண்ணுறதோ அப்படி இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கதோ ஃபாலோ பண்ணியிருக்கதோ எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் இந்த வீடியோ போடு, அந்த வீடியோ போடு அப்படின்னு எதுவுமே ஒரு சஜஷன் கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு அப்படி, ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியல எனக்கு. நான் எல்லாரையும் சொல்லலை, சில பேரை சொல்கிறேன். யாரை சொல்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கே புரியும். நான் இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரியா? தயவு செய்து வீடியோ பார்க்குறவங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா, யாரையும் நான் கம்பேர் பண்ணலை, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்ஸ்டாவில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், ஓகே. இன்ஸ்டா பற்றி இப்போ கொஞ்சம் பேசலாமா? யூடியூப்பில் வந்து இப்போ ஓரளவுக்கு வீடியோ போகுது, ஆனால் சப்ஸ்கிரைபரும் வர்றாங்க, கமெண்டு லைக் மட்டும்தான் வர்றதில்லை. வீடியோ வந்து 500 600லாம் பார்க்குறாங்க, ஆனால் கமெண்ட் லைக் வர்றதில்லை. சரி ஓகே, அதை அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுவாங்க. இன்ஸ்டாவில் வந்துட்டு எனக்கு நல்லாவே வியூஸ் போகுது. இப்போ அதில் இருக்க கமெண்ட்லாம் நான் ஃபஸ்ட்டெல்லாம் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருவேன், இப்போ தான் ஆஃப் பண்ணலை, ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் கமெண்ட்லாம் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? ஏன் பண்ணுறீங்க? அதில் போயிட்டு நம்பர் கேட்குறது, இல்லைன்னா தப்பாக எதுனா பேசுறது. எனக்கு மேரேஜ் ஆகாத மாதிரியா இருக்குது? மேரேஜ் ஆகிருக்கு, என் புருஷன் கூட ஃபோட்டோ போட்டிருக்கேன், வீடியோக்கு அவங்க வரமாட்டாங்க, ஸோ என் புருஷன் கூட ஃபோட்டோ போட்டிருக்கேன். இன்னொன்று
பாப்பா கூட ரீல்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், ஃபோட்டோ போட்டிருக்கேன், தாலி செயின் போட்டிருக்கேன், நெத்தியில் பொட்டு வச்சுருக்கேன். அது கூட அவங்களுக்கு தெரியலையா? ம், இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க ஏன்? எனக்கு புரியவே இல்லை. மேரேஜ் ஆகலைன்னா உங்கள் வீட்டில் வந்து முறைப்படி கேட்டு கல்யாணம் பண்ணி எனக்குலாம் அதை நான் டெலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டெலீட் பண்ணிட்டேன்னா ஹைட் பண்ணிட்டேனான்னு தெரில அந்த கமெண்ட்டை. சிரிப்பாக வருது. இப்படியும் சில பேர் இருக்காங்களா அப்படின்னு இருக்கு எனக்கு. என்னத்த சொல்ல, நம்ம கூட இருக்கிறவங்களே சில விஷயத்துல நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுங்க, சரியா? யாரையுமே ரொம்ப டவுன் பண்ணி பேசாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. யாருமே நானும் இல்லை, யாருமே என் வீடியோ உட்காந்து பாரு, கண்டிப்பா நீ என் வீடியோ பார்த்தே ஆகணும் அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. பிடிச்சிருக்கா ஓகே, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் நல்லபடியா கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஏன்னா எங்க வீட்டில் எல்லார் வீட்லேயுமே அவங்க எல்லாத்தையுமே இப்போ ஒரு ஃபோன் இருக்கு, எல்லாருமே வீடியோ எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. சரி, நம்ம வீட்டு ஒரு பொண்ணு இப்படி பேசுறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நான் அதெல்லாம் கவனிக்க மாட்டேன்னா கண்டுக்க மாட்டேன். அதெல்லாம் கண்டுக்கிட்டோம்னா நம்ம வீடியோவே போடக்கூடாது. ஸோ அதனால அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். இப்போ வந்துட்டு என்னமோ இந்த யூடியூப்ல வீடியோ போடுறது, இன்ஸ்டால வீடியோ போடுறதுலாம் ஏதோ கொலை பண்ணிட்டு வர்ற மாதிரி பேசுவாங்க. அதுலயே ஒரு நல்ல ஸ்டேஜில் வந்துட்டோம் அப்படின்னா அப்போ ஒரு வாய் பேசும். இப்போ வந்து நம்ம எதுவுமே பேமெண்ட் எதுவுமே எடுக்கல, சும்மா தானே போட்டுட்டு இருக்கோம். நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பண்றோம், அதை சும்மா தானே போட்டுட்டு இருக்கோம். அதனால இப்போ ஒன்று பேசுவாங்க, அப்போ ஒன்று பேசுவாங்க. அதான் இந்த உலகம் வந்து நம்ம வாழ்ந்தால் ஏசும், தாழ்ந்தால் ஏசும். இதை தான் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு வந்து அவ்வளவா பேட் கமெண்ட் வரல. இந்த ஒன்று தான் வந்துச்சு, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், உங்கள் வீட்டில் வந்து முறைப்படி கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னுச்சு. ஏன்டா, எனக்கு கல்யாணம் இது கூட உங்களுக்கு அந்த கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கூட தெரியாமல் நீ என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஒரு சென்ஸ் கூடயா இல்லை? இன்னொன்று வந்துட்டு ஃபோன் நம்பர் அனுப்பு, ஃபாலோ பண்ணு, இதெல்லாம் எதுக்கு? என் நம்பரை வச்சு என்ன பண்ண போறீங்க? என் நம்பரை வச்சு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. அதெல்லாம் தேவையில்லாதது. யாருமே கேட்ட உடனே கொடுத்துட மாட்டாங்க, சரிங்களா? உங்க வீட்டு பிள்ளைங்க நம்பரை யார் கேட்டாலும் கொடுத்துருவீங்களா? தெரியாம கேட்குறேன், சொல்லுங்க. உங்க வீட்டு நம்பரை யார் கேட்டாலும் கொடுத்துருவீங்களா? இப்போ அதுக்கு வந்து நான் ஃபீல் பண்ணி உக்காந்துட்டு நான் இப்போ வீடியோ போடலை. இப்போ வந்து நான் பார்லருக்கு கிளம்பிட்டேன். ஸோ பார்லர் கிளம்பும்போது பூ நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்தது, அதனால கெட்டலைன்னா கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிரும்ல. அதான் கெட்டிக்கிட்டே சரி நம்ம வீடியோ போட்டு 2 நாள் ஆயிடுச்சு, இந்த கமெண்ட்டை பற்றியும் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு உடனே வந்துடாதீங்க. இன்னொன்று சொல்ல நினச்சேன், இந்த ரோப்பு சங்கர் சார் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அதுக்கு வந்துட்டு நீ ஃபுல் மேக்கப் போட்டுட்டு தான், ஒரு கமெண்ட் தான் வந்தது, அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் மேக்கப் போட்டுட்டு தான் வீடியோ ஆறுதல் சொல்வீங்களா ஏதோ வந்துச்சு, சம்திங் தெரியல எனக்கு கரெக்டாக. அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு, அதுவுமே என்னோட சேனல் வந்து நான் ரைஸ் ஆகணும்னு வீடியோ போடுறேன்னா எதுக்கு உங்களுக்கு? நீங்கள் வந்து இதுலேயே தெரியுது நீங்கள் வந்து என் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னு. நான் ஏங்க என் சேனல் ரைஸ் ஆகணும்னு நான் போட போகிறேன்? எனக்கு வந்து இவ்வளோ பெரியவே குடிச்சு அவங்க இறந்துட்டாங்க. குடிச்சு இறந்தாங்களா, சில பேர் ஏதோ சொல்கிறாங்க நியூஸ் பார்த்தா, ஆனால் குடிச்சு இறந்துட்டாங்கன்னு தான் பாதி பேர் சொன்னாங்க. அதை வச்சு எனக்கு தெரிஞ்சதை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சஜஷனை நான் உங்ககிட்ட சொன்னேன். அவங்கள எனக்கு ஆக்டராக எனக்கு அவங்கள பிடிக்கும். அவங்க எனக்கு இறந்துட்டாங்கன்றது நம்ப முடியல. அவங்களே அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப நம்மக்கிட்ட காசு இருக்குது, வீடு இருக்குது, பணம் இருக்குது, நம்ம வந்து ரொம்ப ஹெட்வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி யார்கிட்டையும் பழக மாட்டாங்க. வீடியோ பார்த்ததுலேருந்தே எனக்கு தெரிஞ்சு அந்த சஜஷனை தான் நான் வந்து சொன்னேனே தவிர ஃபுல் மேக்கப் நான் என்ன போட்டிருந்தேன்? எனக்கு அதுவே கடுப்பா. நம்ம இப்போ எனக்கு 600 650 தான் இருக்கு ஃபாலோவர்ஸ். அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான். நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி 3 மந்த்ல 600 நான் வச்சிருக்கேன். இன்னும் வர வர எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே,
அதுக்கே இப்படி 1-2 கமெண்டே இப்படி பண்றீங்கன்னா பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்லாம் ரொம்ப பாவம். உங்க மத்தியில வாழ்றதே ரொம்ப கஷ்டம் போல. வீடியோ போடுறதெல்லாம் ஆனா நான்லாம் சீரியஸா ரொம்ப ஈஸி. இவங்களுக்கு என்னப்பா உட்காந்து வீடியோ போடுறாங்க, வெளில போறதெல்லாம் எடுத்து வீடியோ போடுறாங்க, உடனே அமௌண்ட் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒரு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி வீடியோ எடுத்து கண்டென்ட் இல்லாம ஏதேதோ கண்டென்ட் தேடி யோசிச்சு அப்படிலாம் போடுறாங்கல்ல. இப்போ நான் போட போய் தான் எனக்கு அதோட இதே தெரியுது. அது மாதிரி அவங்கவுங்களுக்கு வந்தாதான் தெரியும். ஸோ யாரையுமே எதுவும் தப்பா பேசாதீங்க. எதுக்கு அவங்கள பேசி நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா யாருக்குனாலும் சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு வந்து கடைக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால கெட்டிட்டு கிளம்பிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுப்போம், சரியா? ஒன் டே விலாக் வந்து நான் இதோடய கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து ஒரு வீடியோவாக போட்டுடுறேன். இப்போ நான் உட்காந்து பேசிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு கமெண்ட்டுக்கெலாம் ரிப்ளை பண்ணியிருக்கேன்ல, அதை வந்து ஒரு வீடியோவை போட்டு குட்டி ஒரு மினி விலாக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக இதோடய கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஓகே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், சரியா? சரி, இப்போ நான் வந்து எதெல்லாம் சொன்னது கமெண்ட் பண்ணுங்க. ஏன் இப்படி இருக்கீங்க, தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸே யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதெல்லாம் நான் சும்மா சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்கள் பண்ண வேணாம், சரியா? ஓகே பாய். நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம்.